Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ். மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்ல ஒரு 3 விதமான ட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எப்படி பண்ணும்போது பார்க்கலாம். இது எல்லாமே 100 பேஸ் பண்ணி வர क्वेश्चंसா இருக்கும். சோ 100 பேஸ் பண்ணி வர क्वेश्चंस எப்படி வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா 98 times 92. சோ ரெண்டுமே நம்பர் பாத்தீங்கன்னா 100 பிலோவா இருக்கு. ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கு? 100 பிலோல இருக்கு. 98 அப்படிங்கிறது எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 100க்கு 2 கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 2. சோ கம்மியா இருக்குன்னா நம்ம என்ன செய்யறது? கண்டிப்பா போடணும் மைனஸ் சிம்பிள். அதே போல எவ்வளவு கம்மியா இருக்குங்கிற நம்பரை எழுதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 92. 92ங்கிறது எவ்வளவு கம்மியா இருக்கு? 100 விட 8 கம்மியா இருக்கு. சோ கம்மியா இருக்குனால மைனஸ் அண்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 கம்மியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 98ல இருந்து இந்த 8 வந்து மைனஸ் பண்ணணும். 98ல இருந்து இந்த 8 வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90 நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர் -2 -8 நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். So -2 into -8 is equal to 1660. So answer என்னது? 98 times 92 வந்து 9016. Okay. அடுத்து சேம் அதே மாதிரி தான் இங்க எவ்வளவு இருக்கு? 89 இருக்கு. So இந்த 89 100ல வர எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 11 கம்மியா இருக்கு. So -11. 97 இங்க இருக்கு. இந்த 97 வந்து 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. சோ -3. செகண்ட் என்ன பண்ணனும்? இந்த 89 ல இருந்து -3 பண்ணனும். 89 ல இருந்து -3 பண்ணனா எவ்வளவு வரும்? 86. இப்போ -11 யும் -3 யும் மல்டிப்ளை பண்ணனும். நமக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 30. சோ ஆன்சர் 8688. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே 100 விட அதிகமா இருக்கு. அதிகமா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா +3 சொல்லுவோம். அதிகமா என்ன சொல்லுவோம்? +3 பிளஸ் சிம்பிள் பண்ணுவோம். எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அதே மாதிரி இங்க 107 இருக்கு. 107 வந்து 100 விட அதிகமா இருக்கனால பிளஸ் ஆன்சர் எவ்வளவு அதிகமா இருக்கு? 7 அதிகமா இருக்கு. இங்கே சேம் மெத்தட் தான். என்னன்னா 103 அங்க கம்மியா இருந்தனால மைனஸ் பண்ண, இந்த அதிகமா இருக்கிறது பிளஸ் பண்ண. அப்போ 103 பிளஸ் 7 எவ்வளவு வரும் அப்படின்னா 110. இங்க பண்ண மாதிரி கிடைச்ச ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு? +3 into +7 is equal to 21. So answer 110221. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது 105 106. சோ 105 100 வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 5 அதிகமா இருக்கு. சோ +5 எழுதிக்கிறோம். இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 6 அதிகமா இருக்கு. சோ +6. சோ எப்பயும் போல என்ன பண்ணும்? 105 times 5 plus 6 ரெண்டு ஆட் பண்ணி எவ்வளவு? 111 வரும். இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது +5 +6 என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ண 5 6 are 30. So answer 130. Okay. Next. இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன அப்படின்னா ரெண்டுல ஒன்னு கம்மியாகும், அதாவது 100 விட கம்மியாகும், இன்னொன்னு 100 விட அதிகமாகவும் இருக்கு. இப்போ 100 விட கம்மியா இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? -5 எழுதுவோம். 100 விட அதிகமா இருக்கிறது என்ன பண்ணுவோம்? +2 எழுதும். So 95 + 2 எவ்வளவு வரும் நமக்கு? 97. ஆனா இங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா 100 எத்தனை செட்டா அத்தனை செட் இருக்கும். எத்தனை செட்? 2 செட் இருக்கும். 2 செட் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இங்க என்னன்னா மைனஸ் அண்ட் பிளஸ், பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ்
5 2s are 10. Condition என்ன? minus into plus minus 5 2s are 10. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் வந்து இந்த 10 மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கு எவ்வளவு தெரியும்? 7 to 10 இருந்து 10 போயிடுச்சுன்னா 6 9. ஓகே, அடுத்தது இங்கே சேம் அதே மாதிரி ஒரு நம்பர் அதிகமாகவும் ஒரு நம்பர் குறையவும் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்றோம். 103 இருந்து இது -2 வந்து மைனஸ் பண்றோம். அப்ப எவ்வளவு வரும்? 101. இங்க ரெண்டு சைபர் ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் and 3 2s are 6. ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 இருந்து 6 போயிடுச்சுன்னா 90. The answer 10094. சோ இன்னைக்கு இந்த லெசன் கிளியரா புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஒரு இது கண்டிஷன் பார்த்தோம், எல்லாமே 100 விட பிலோ. ஸோ மைனஸ் கண்டிஷன் இருந்துச்சு. இன்னொன்று எல்லாமே 100 விட இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிளஸ் கண்டிஷன் இருந்துச்சு. தேர்ட் ட்ரிக் என்னன்னா 100 விட பிலோ 100 விட எபோவ் எடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம்.